ஸ்டைலில் வந்து சூப்பராக வந்து தக்காளி சட்னி வந்து பண்ணியிருக்கோங்க. இந்த சட்னி வந்து நீங்கள் வந்து தேங்காய் சட்னி செய்கிற டயத்துலேயே செஞ்சிடலாங்க. ஏன்னா இதுக்குன்னு சொல்லி நம்ம கட் பண்ணி எதுவுமே வதக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு வந்து அதை வந்து அரைச்சி தாளிக்க தாங்க போகிறோம். இதில் வந்து இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அது என்ன பொருளுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்து இந்த சட்னி பண்ணுறதுக்காக ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதை தோல் உரித்து வச்சுருக்கேங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டு பல் வந்து உரித்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுடலாம். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி எடுத்திருக்கேங்க. அதையும் வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக இதில் வந்து காஞ்ச மிளகாய் வந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. அது காம்பு கிள்ளி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பீஸுங்க, எவ்வளோ சின்னதாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக எடுத்துக்கோங்க. சின்ன பீஸ் வந்து புளி போட்டிருக்கேங்க. இதில் வந்து தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தக்காளியும் இதோட ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம வந்து தக்காளி வந்து நல்லா கழுவிட்டு சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டுறேன். இப்போ இது தேவையான உப்பை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப மையாக அரைக்க வேண்டாங்க. இதை வந்து இந்த மாதிரி தாங்க குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சோனையும் கருவேப்பிலை போடலாம். ரெண்டுமே பொரிஞ்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை வந்து ஊற்றிடலாங்க. இப்போ இதில் ஊற்றினோனையும் என்ன பண்ணோம்னா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து எதுவுமே தண்ணி எதுவும் ஆட் பண்ணலைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இதோட பச்சை வாசனை போகும் தண்டியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணலைங்க. நம்ம அரைச்சிட்டு வந்ததை அப்படியே வந்து இதில் ஊற்றிருக்கோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. நமக்கு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். கலரே வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த நம்ம தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க. நல்லா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இப்போ அந்த முக்கியமான பொருளை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணலாம். இதில் வந்து முக்கியமான பொருள் சொல்லியிருந்தால அது என்னென்னா நல்லா வந்து புளிச்ச மாவுங்க. புளிச்ச மாவு வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேங்க. நம்ம நார்மலாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி மாவு இல்லைனா தோசை மாவு எது நம்ம அவைலபிள் இருக்கோ அதில் வந்து 2 ஸ்பூன் நல்லா புளிச்சிருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. அதில் 2 ஸ்பூன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணலாங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து டைல்யூட் பண்ணிடலாங்க. ஏன்னா இந்த சட்னி வந்து நமக்கு தண்ணியாக தாங்க இருக்கும். ஆனாலும் டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் விட மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா தண்ணியாக கரைச்சாச்சிங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து இட்லி மாவு அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அதில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் வந்து ஊற்றுனீங்கனாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து ரோட்டுக்கடை தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த மாவு ஊற்றினோடனே நமக்கு கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. 2 மினிட்ஸ் தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்தோம். எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். சடனாக வந்து நமக்கு நல்ல கெட்டித்தன்மை ஆயிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி வந்து சுட சுட நல்லா சாஃப்டாக இட்லி சுட்டு அதுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ஒரு 10 இட்லினாலும் ஈஸியாக உள்ளே போகுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு இது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.